அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான 11ஆம் ராசியான கும்பராசிக்கு இனி வரக்கூடிய இந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, இல்லை பிரச்சனை தருமா, இல்லை பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்களான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பராசி, உங்கள் ராசிநாதன் சனி பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல குடும்பம் தானே வாக்குஸ்தானத்தில் மீன ராசியில் உட்காந்துருக்கார், நீர் ராசியில் இருக்கார். இப்போ குரு 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதாவது குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சு உச்சம் பெற்றிருக்கார். ராகு பாருங்கள் உங்கள் ராசியிலே ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க. சரிங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்குங்க. 7.5 சனி கடைசி பகுதியில் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒன்றும் தீரலை. அதாவது 2023, 24, 25எல்லாம் 2023, 24, 25எல்லாம் கும்பராசிக்காரங்க படாதபாடு பட்டிருப்பீங்க. வாய் விட்டு அழுதிருப்பீங்க, மனசுக்குள்ளே அழுதவங்க இருக்காங்க, வாய் விட்டு கதறி அழுதவங்க இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேருங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு அழுகணும்னு அடுத்தவங்க முன்னாடி நம்ம அழுகக்கூடாதுன்னு நினச்சி தன்னோட உடம்புக்குள்ளே அப்படியே மனசுக்குள்ளே போட்டு அழுது அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி ஃபீல் பண்ணவங்களும் அதிகம். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. வெளி காமிச்சிக்காமல் இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக கும்பராசிக்காரங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. தன்னோட கஷ்டத்தையும் தன்னோட சந்தோஷத்தையும் சோகத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க தான் கும்பராசிக்காரங்க. சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க, சேஃப்டியாக இருக்குன்னு நினைப்பாங்க. தன்னோட ரகசியத்தை அடுத்தவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய கஷ்டம், சோகம், அழுகை, துக்கம், துயரம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி பாருங்கள் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும். ஏன்னா இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில பேர் பரவாயில்லைங்க சார், ஒரு வாரமாக 2 வாரமாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னீங்க. என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்க சனி குருவோட பார்வையில் வர்றார். ஏன்னா பொதுவாகவே 2ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணும், வாயை கெடுக்கும், வாயால் கெடுக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறனால நாக்கில் சனிங்கிறாங்க பார்த்தீங்களா. வாய் பேசினாலே பிரச்சனை தான், அடுத்தவங்கள்ட்ட பேசினாலே பஞ்சாயத்து ஆகும். நம்ம சும்மா இருந்தால் நம்ம வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். வாக்கால் பிரச்சனை, பேச்சால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி 2ல் கொடுத்துட்டு தான் அங்கே இருக்கார். ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு உடம்பு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை சனி கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போ இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரச்சனையிலேருந்து இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். பிரச்சனையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் மன உளைச்சல், மனக்கசப்பு இதெல்லாமே கொடுத்தாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்து மேலே விழுகிறது ஒரு யோகம் சொல்லலாம். அதாவது இந்த பிரச்சனை, அந்த சனிங்கிறது கெட்ட கிரகம், பிரச்சனை கொடுக்குற கிரகம், கஷ்டத்தை கொடுக்குற கிரகம். சனினாலே கஷ்டம்தான். பணப்பிரச்சனையும் உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குற கிரகமே சனி தான். அந்த குரு பார்வை விழுகிறதுனால இந்த பிரச்சனையிலேருந்து கடுமையிலேருந்து சனி ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா கெடுதல் பண்ணக்கூடிய, கொடுமை செய்யக்கூடிய அந்த கிரகம் குருவோட பார்வை விழுகிறதுனால அந்த கெடுதல் பண்ண முடியாமல் இருக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். தடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்க குரு பாருங்கள் உங்களுக்கு இந்த டைம் ஜூன் மாதம்க்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வேலை கிடச்சிரும். வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலை கிடச்சிரும். கேட்ட கடன், நல்ல கடன் கிடைக்கும். கடன் தரக்கு இந்த டைமில் உங்களுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. கேட்ட கடன் கிடச்சிரும், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். யார் யாரெல்லாம் உங்களை அவமதிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி இந்த டைமில் வேலை விஷயம், தொழில் விஷயமே அதில் முன்னேறி நீங்கள் நல்லா சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நல்லா வாழ்ந்து காமிக்க போகிறீங்கன்னு தெரியுது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. அந்த குரு பாருங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்க குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம் அங்கே போய் சம்பாதிக்கிறது, இல்லை வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க பாருங்கள் இந்த டைம் தான் அங்கே வேலை கிடைக்கும். ஃபாரின் போக முடியல, தடங்களாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும், வெற்றி கிடைச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்கீங்க. ஏன்னா கும்பம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திர ராசி, நிதானமான ராசி. கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு நிதானம் இருக்கும், அவசர முடிவு எடுக்க மாட்டாங்க. எதாக இருந்தால் ஸ்லோவாக தான் முடிவு எடுப்பாங்க கும்பராசிக்காரங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பராசி பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு சில குணாதிசயம் மாறும். இருந்தாலும் கும்பம்ங்கிற ஒரு நிதானம், பொறுமை, ரகசியத்தை காப்பாற்றுறது, சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறது, இது கும்பராசி. இப்போ கஷ்டத்தில் இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு, ஹெல்த் பிரச்சனை இருந்தவங்களுக்கு, பணப்பிரச்சனை இருந்தவங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய டைம் தான் இந்த டைம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் 2ஆம் இடத்துல இருக்க சனி நினச்சி பயப்பட வேண்டாம். இது கடைசி சுற்று தான். அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு 7.5 சனி உங்களை விட்டு விலகிடும்.
உங்களுக்கு பிடிச்ச 7.5 சனி கம்ப்ளீட்டாக அடுத்த வருஷம் 2027 நடுப்பகுதியில் உங்களுக்கு பிடிச்ச 7.5 கம்ப்ளீட்டாக விலகிரும். இப்போ இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வேலை, ஜூன், ஜூலைக்கு அப்புறமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும். நல்ல வேலை, நல்ல தொழில், கேட்ட இடத்துல கடன், கேட்ட இடத்துல உதவி, பேங்க் லோன் அப்ரூவ் ஆகும். நீங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த டைம் வாங்கலாம். ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கடன் உடனே வாங்கி தாராளமா நீங்க இடத்த வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். வாகனத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்க, புது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் உங்களால வாங்க முடியும். அதனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அது உங்களால ஈஸியா அடைக்க முடியும். அதுக்குண்டான உங்களுக்கு தீர்வும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும் அப்படி. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இந்த ஜூன் மாதம்க்கு அப்புறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்த குரு பார்த்துட்டனால கண்டிப்பா வந்து தொழில்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிரும் கண்டிப்பா. ஏன்னா தொழில்ல டல்லா இருக்கு, மந்தமா இருக்கு, வேலையில ஒர்க் லோட் அதிகம், ஒர்க் பிரஷர் அதிகம். இந்த மாரி சொல்லிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு அதிலிருந்து வெளிய வருவீங்க. ஒண்ணா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும். இல்ல வேலையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். வேலையில மன உளைச்சல், அப்படி மேலதிகாரிக்கு உங்களுக்கு இதா இருந்திருக்கும். காலையிலேருந்து நைட்டு சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான சம்பளமும் கம்மியா இருக்கும். அந்த பிரச்சனையில விட்டு விலகி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பமும் இந்த டைம் உங்களுக்கு உருவாகும். ஒண்ணா புது வேலை கிடைக்கும். இல்ல பழைய வேலையில இருக்கீங்களா, அந்த ஒர்க் லோட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். இதையும் உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால ஒரு தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. 12ஆம் இடத்த சனி பார்த்தா தூக்கத்த கெடுக்கும். 12ஆம் இடத்துல ராகு, சனி, செவ்வாய், ராகு இந்த மாரி காம்பினேஷன் எல்லாம் சூரியன் எல்லாம் இருந்தா தூக்கத்த கெடுக்கும். பாவகிரகம் இருந்தா அந்த இடத்த கெடுக்கும். சுபகிரகம் இருந்தா தூக்கத்த வளர்க்கும். நல்ல தூக்கம் குடுக்கும்னு அர்த்தம். அப்ப 12ஆம் இடத்த குரு பார்க்கறனால நிம்மதியான தூக்கம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். அப்படியே வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. கல்யாணமே ஆகாம இருக்கவங்க கும்பராசிக்காரங்க அது நீங்க முதல் மேரேஜா இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜா இருந்தாலும் சரி. கல்யாணமே ஆகாம இருக்கவங்களுக்கு இந்த டைம்ல கல்யாண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். கல்யாணம் நடந்துரும் இந்த வருஷம். ஒண்ணா இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் ஆரம்ப பகுதிகளுக்குள்ள அந்த உங்களுக்கு இதாயிரும். உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும் உங்களுக்கு. அதனால திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரம். வேலையில பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வேலையில பிரஷர் கம்மியாயிரும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமா இருக்குங்க சார் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஆனா அளவுக்கு மீறி கடன் வாங்கிறாதீங்க. அது கொஞ்சம் உங்கனால அப்படியே இப்போ வர்ற பணத்த அப்படியே சமாளிக்கிற மாரி ஆயிரும். ரொட்டேஷன் பண்ற மாரி ஆயிரும். ஏன்னா இந்த டைம் கடன் குடுக்குறவங்க உங்களுக்கு ரெடியா இருப்பாங்க. பெரிய கடன் வச்சிருக்கீங்களா? இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன கடனா மாறும். இல்ல கடனே இல்லாம இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? புதிய கடன் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அது வீடு விஷயமா வீடு கட்டுறக்கு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் கேட்டுருக்கவங்களுக்கு, இந்த மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் தாராளமா கடன் கிடைக்குங்க. அதில மாற்றமே கிடையாது. அத பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு நேரம் தான். அதனால திருமணம் நடக்கும் இந்த டைம்ல. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வேலை கிடைச்சிரும். வேலையில முன்னேற்றம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாரி சில விஷயங்கள் கிடைக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். முதலீடு போணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நல்ல முதலீடு கண்டிப்பா இந்த டைம் பண்ணுவீங்க. அத உங்க ஜாதகத்த செக் பண்ணிக்கங்க. நீங்க என்ன நட்சத்திரம், என்ன லக்னத்தில பொறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, அதுக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள் நடக்கும். உங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா, இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதில மாற்றமே கிடையாது. அதனால பிறப்பு ஜாதகத்த செக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.